ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறதான வார்த்தை ஏசாயா 41 10 வசனம். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதாவது நமக்கு இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமே கரத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து தான் நம்ம என்னென்னா சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது என்னென்னா ஐஸ்வர்யமும் கனமும் உடைய கரத்திலிருந்து வருகிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இல்லை நீங்கள் உங்களுடைய கரத்தில் வல்லமையும் சத்துவமும் உண்டு, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே கூடும் என்று. அதாவது கர்த்தருடைய கரம் யாரோடு கூட எல்லாம் இருந்துச்சோ அந்த கரமானது அவர்களை நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கனம் அனைத்தும் பார்த்திங்கன்னா கொடுத்து ஆசீர்வதித்தது என்பதை நம்ம அநேக காரியங்கள் மூலமாக சிந்தித்தோம். அது மூலமாக உள்ளதான 6 விதமான ஆசீர்வாதங்களை கடந்த நாளத்தில் கர்த்தருடைய கரம் செய்கிறதான 6 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜெயம் உண்டு என்பதை முதலாவது நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவீதுக்கு பார்த்திங்கன்னா அவன் அந்த அதாவது சர்ச்சை கட்டுவதற்காக வேண்டி அவன் அந்த பொண்ணை சவதரித்து வைத்ததான பொண்ணு கிட்டத்தட்ட 190 டன்னா. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு பவுனோட ரேட்டு, ஒரு கிராமோட ரேட்டு 12,000க்கு மேலேயே என்னமோன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவன் 190 டன்னை பார்த்திங்கன்னா சம்பாதித்து வைத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இது எல்லாம் என்னால் இல்லை, உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதுன்னு. பாருங்கள், அது எல்லாம் தேவனுடைய கரம்தான் எனக்கு கொடுத்துச்சு. தேவனுடைய கரத்தினால தான் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னு. ஆனால் அவன் அதை குறித்து பார்த்திங்கன்னா அதை அவன் மேன்மையாக எண்ணல. அவன் ஆனால் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, தேவனே உம்முடைய ஆலயத்தில் அடைக்கலாங்குருவிக்கு வீடும் தகவலாங்குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட சிலாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் அப்படிப்பட்ட நிலை இல்லாத பொன்னின் மேல் அவன் ஆசை வைக்கவில்லை. அவன் பாருங்கள் அதை அவன் பாருங்கள் எதிர்பார்த்துட்டு இல்லை. இந்த ஐஸ்வர்யம் கனமும் தான் நமக்கு ஆண்டவர் தரது, அதனால் இதையே நம்ம என்னென்னா பார்த்துக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போன்ட்டு அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலேயே தான் அவன் இருந்தான். அதனால தான் ஒரு இடத்துல சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தை உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று தாவீது சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யம் கனத்துக்காக வேண்டி நம்ம அலையாமல் ஓடாமல் நம்ம தேவனுடைய காரியத்தில் முதலிடம் கொடுத்து தேவனை நம்ம நாடி தேடி ஓடணுன்னா இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த தாவீதுக்கு அப்படி தான் கிடச்சிச்சு. அதனால தான் அவன் கடைசியில் சொல்கிறான், ஆண்டவரே இந்த இதுக்கு நான் ஏமாத்துறேன், என்னுடைய குடும்பம் ஏமாத்துறோன்னு பார்த்திங்கன்னா தன்னை தாழ்த்துக்கிறவனாக தான் பார்த்திங்கன்னா காணப்பட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் கனத்தை காட்டிலும் தேவன் நமக்கு என்று வைத்திருக்கதான அந்த பந்தய பொருளை நோக்கி தான் நம்ம நாடி தேடி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம்னா ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது அவன் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவன் என்னென்னா தேவன் தாமே தாம் உண்டாக்கின அந்த சியோனுக்காக வேண்டி அவன் காத்திருந்த அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்காக வேண்டி காத்திருந்தான்னு. அவன் பாருங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் பாருங்கள் உலகத்தில் அவங்களெல்லாம் பாருங்கள் பரதேசியை போல தான் பார்த்திங்கன்னா ஜீவித்து கொண்டிருந்தார்களே ஒழிய அது மேலே தன்னுடைய இருதயத்தை பதித்துட்டு அதுதான் நமக்கு வாழ்க்கை, அதுதான் நமக்கு தேவன் கொடுத்தது, இதை தவிர ஒரு மகிமையான மேன்மையான காரியம் ஒன்றும் இல்லை என்று உலகத்தை நாடி தேடி அவர்களெல்லாம் ஓடலை. இது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை, அது நம்முடைய செய்தி இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிறதான வார்த்தை என்னென்னா, என் நீதியின் வலது கரத்தினால்
உன்னை தாங்குவேன் என்று. அந்த வசனத்தில் பாருங்கள், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடந்த வருடம் வாக்கு தத்தமே என்னென்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தான், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்தோம். அதனால் வேண்டி அது நான் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் பார்த்திங்கன்னா நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிற தேவன். எப்படி தாங்குறான்னா, அவருடைய வலது கரத்தினால் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னது பார்த்திங்கன்னா, தீர்க்கதரிசிகளில் பெரிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே வார்த்தையை இந்த மாதத்தில் தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா தேவன் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் தருகிறார். அதுக்கு இதே ஏசாயாவே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, இங்கே பார்த்திங்கன்னா கரத்தை குறித்து சொல்கிறாரு. அதே கரத்தை குறித்து பார்த்திங்கன்னா ஏசாயா 49:16 சொல்கிறாரு, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய கரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா வரைந்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு பார்த்திங்கன்னா அநேக விதமான கேள்விகள். அதாவது என்னென்னா, ஆண்டவர் தாங்குவார், சரி தாங்குவார்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும் தாங்குவார்? ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்குமா? எது வரைக்கும்? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற வரைக்குமான்னு சொல்லி அநேகருக்குள்ளாக இப்படிப்பட்டதான அநேக விதமான கேள்விகள் எல்லாம் எழும்புவதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த உலகத்துலேயும் பாருங்கள், அநேகர் நமக்கு அநேக தெம்பான வார்த்தைகளை கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, நான் உன்னை தாங்கிடுவேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, அதெல்லாம் நீலாம் பயப்படாத, அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்லாம் வாக்கு கொடுப்பார்கள். அது மனிதனுடைய வாக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே காற்றோடையே போய்விடும். சிலர் கூட பாருங்கள், வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சு உன்னையெல்லாம் அப்படி தாங்கிடுவேன், நிறுத்திடுவேன்னு அவன் நம்மளை மறந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா கூட எடுக்க மாட்டான், இது ஏண்டான்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதுதான் பார்த்திங்கன்னா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனெல்லாம் நம்பாதன்ட்டார். அப்போவே நம்ம தான் என்னென்னா அப்படிப்பட்ட நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில், தேவன் பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய கரம் தாங்குகிற கரம். அந்த கரம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது. அந்த கரம் பார்த்திங்கன்னா முதிர் வயது வரைக்கும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் அந்த ஏசாயாவில் அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஏசாயா 46:3-4 சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே நான் உன்னை ஏந்தி அதான் உன்னை முதலாவது ஏந்தினேன், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை நான் தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயதும் பாருங்கள், நரை வயது மட்டும். ஆண்டவர் தாங்கிறது ஏதோ கொஞ்ச நாளைக்கு கிடையாது. நம்ம ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு போகிற ஆண்டவர் கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நரை வயது வரைக்கும் உன்னை நான் தாங்கினேன், அப்படி செய்தேன், இப்போ இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இது பாருங்கள், ஒரு பெற்றோர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா தாயை பார்க்கிலும் மேலானவர், தகப்பனை பார்க்கிலும் மேலானவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அது பெரிய சிலாக்கியம். உங்களையும் என்னையும் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், எல்லாருக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் தருகிறாரா? நம்ம என்ன அவருக்கு என்ன அப்படி நம்ம என்ன பெரிய நாம் நன்மையான காரியங்களை செய்துட்டோம். ஆனாலும் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவன் கருவிலேயே தெரிந்து கொண்டார். அதை தான் அந்த தாவீது சொல்கிறாரு. அந்த இன்றைக்கி வாசித்த அந்த சங்கீதத்தில் கூட பாருங்கள், 139 சங்கீதம் 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இல்லை, அதுக்கு மேல் வசனத்தில் வாசிங்களேன், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பாருங்கள், என் எலும்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. பாருங்கள், நம்ம குறிச்செல்லாம் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் தோன்றும் முன்னமே நம்மளெல்லாம் தேவன் பேரிடப்பட்டவர்,
கருவில் உருவாக முன்னமே நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி பாருங்கள், நம்மளை காட்டிலும் எவ்வளோ படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அழகில் சிறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களை நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற, ஏந்துகிற, சுமக்கிற, உங்களை என்னென்ன உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருடைய காரியங்களெல்லாம் தப்பு வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை எல்லாம் தம்முடைய கரத்திலேயே வரைந்திருக்கிறார். வரைந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த தேவனுடைய கரம் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தேவன் அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். அது என்னென்ன ஆசீர்வாதம் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய வலது கரம் பார்த்திங்கன்னா நம்மை தாங்குகிறது என்று பார்க்கணும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள், உம்முடைய இரட்சிப்பின் கடத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று தாவீது சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது கரம்னா, வலதுகரம் நீதி, அதாவது என்னென்னா நீதியும் மிகுந்த வல்லமை உடையதான கரம் அவருடைய கரம். அவர் என்னென்னா நீதி செய்கிற தேவன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள, நீதியும் வல்லமையும் உள்ள கரத்தினால் அவர் உங்களையும் என்னையும் அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த கரதம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக சத்துரு எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜெயம் எடுக்க முடியாது. ஜெயம் பார்த்திங்கன்னா நமக்கு தான். ஏனென்றால் அந்த தேவன் அப்படிப்பட்ட கரத்துக்குள்ளாக நம்ம காணப்படுகிறோம். உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடுவானுங்க. அதாவது என்னென்னா, கருடன்ட்ட கேட்டானா, ஆனால் என்னென்னா எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாம் சௌக்கியம் அனுப்பிச்சான். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரத்தில் இருந்தோன்னா சத்துரு எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்மை பறித்து கொள்ள முடியாது. அதை தான் பார்த்திங்கன்னா அவர் யோவானில் சொல்கிறாரு. யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் பாருங்கள், 16:28 அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருந்தோன்னா எந்த சத்துரும் நம்மை பார்த்திங்கன்னா பறித்து கொள்ள முடியாது. எந்த சத்துரும் நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா செயல்பட முடியாது. ஏனென்றால் அவருடைய கரத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது வல்லமை நிறைந்த கரம். அந்த கரத்துக்குள்ளாக தாவீது இருந்தது நிமித்தம்தான் தாவீதுக்கு எதிராக அநேக பிரச்சனை வந்துச்சு. தன்னுடைய மாமனாரை பார்த்திங்கன்னா சத்ருவாக எழுமினா, ஒரு கௌதாரியை வேட்டையாடுறது போல் வேட்டையாடி கொண்டிருந்தான். அவ்வளோ தூரம் காடுகளிலும் மேடுகளிலும் கெபிகளிலும் மற்றுமுள்ள பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் சத்துருவின் நிமித்தமாக அவனுடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேராக போணுச்சு. ஆனாலும் எந்த சத்துரும் அவனை பார்த்திங்கன்னா தொடவே முடியவில்லை. எந்த சத்துரும் அவன் மேல் பார்த்திங்கன்னா கரத்தை வைக்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், அந்த கெபிக்குள்ளாக அவன் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த சத்துரு தேடி கொண்டு வந்தானோ அதே சத்துருவையே பார்த்திங்கன்னா தேவன் அந்த கெபிக்குள்ளாக அவனிடத்தை ஒப்பு கொடுத்தாரு. அதே நேரத்தில் அந்த கெபிக்குள்ள தான் அவனும் இருக்கான். பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம்தான். அவ்வளோ தூரம் வரைக்கும் அவன் போனான். ஆனாலும் பார்த்திங்கன்னா சத்துரு தொடுவதற்கு தேவன் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா இடம் கொடுப்பதே கிடையாது. அதனால தான் அவன் சொல்கிறான், என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் என்னுடைய தலைமயிரிலும் மிகவும் அதிகமான சத்துருக்கள் எனக்கு இருந்தார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய கரம் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா நமக்கு தான் பார்த்திங்கன்னா ஜெயமே ஒழிய மற்றபடி நமக்கு எதிராக எழும்புகிறதான சத்துருக்கு நேரிடுவதை நம்ம கண்கள் காணத்தக்கதான வகையில் தேவன் அவன் பார்த்திங்கன்னா கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதையெல்லாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நிமித்தமில்லாத சத்துருக்கள்லாம் எழும்பி வேலை ஸ்தலத்துலேயோ மற்றும் உள்ள காரியத்திலேயோ மற்றும் நீங்கள் இருக்கிறதான இடத்துலையோ ஏகப்பட்ட பிரச்சனையோ உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஏகப்பட்ட காரியத்தை உங்களுக்கு எதிராக கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கலாம். அது எப்படிப்பட்ட சத்துருவாக இருந்தாலும் சரி, அந்த சத்துருவை பார்த்திங்கன்னா உணர்த்தி ஒருவேளை மனம் திரும்ப வைப்பார். அப்படி அவன் அதற்கு செயல்படலைன்னா
ஒரே தூக்கம் ஆண்டவர் தூக்கிட்டு உங்களுடைய வழிகளை பார்த்திங்கன்னா நேராக்குவார், தடைகளை எல்லாம் உடைத்தெறிவார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய தாங்கும் கரத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். அந்த கரம் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் உங்களை தாங்கும். அதாவது எப்படிப்பட்ட துக்கமான காரியங்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான காரியங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரத்தின் பாதை வழியாக போனாலும் சரி, எப்படிப்பட்டதான இடுக்கண்கள் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் அவருடைய கரம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது ஜெயம் நமக்கு தான். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா எகிப்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா அவங்க செங்கடலை ரெண்டாக பிளந்து மறுக்கரைக்கு வராங்க. மறுக்கரைக்கு வந்த பிற்பாடு மோசையும் அந்த யாத்திரையாம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா மோசையும் அவனோட சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு பாட்டு பாடுகிறார்கள். என்ன பாட்டுனா, குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பாட்டை பாடுகிறாங்க. பாட்டை பாடிட்டு 6ஆவது வசனத்தில் பார்த்திங்கன்னா அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியத்தை யார் செய்தார்னா அதில் பாருங்களேன், உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நமக்கு எதிராக வருகிறதான பகைஞனை நொறுக்குவதற்கு பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டியதான அவசியம் இல்லை. அவருடைய வலதுகரம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வலதுகரம் நமக்கு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்திருந்தாலும் அந்த சத்துருவை எல்லாம் இந்த மாதத்தில் தேவன் நம்மை விட்டு விலக்கி விடுவார். நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயந்தான். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தான் நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நன்றாக அறிந்தது நிமித்தம் தான் தாவீது பார்த்திங்கன்னா ஒரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருடைய கரத்தை குறித்து சொல்கிறான், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது அவருடைய வலதுகரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னா ரட்சிப்பை உண்டாக்கும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு என்னென்னா ஒரு விடுதலை, மீட்பு. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் விடுதலை இல்லாமல் நீங்கள் என்னென்ன தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி கொண்டிருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலையே இல்லை. அதாவது உதாரணத்தை சொல்லணுன்னா அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடன் என்றதான பிரச்சனை, இன்னும் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை, இன்னும் மற்றமுள்ளதான வெளியே சொல்லக்கூடாத அநேக விதமான பிரச்சனைகளினால் அவங்க பார்த்திங்கன்னா விடுதலை பெற முடியாமல் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதே நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய வலதுகரம் உங்களை தாங்கும் பொழுது அதிலிருந்து எல்லாம் தேவன் இந்த மாத்திரம் நல்ல ஒரு விடுதலை தருவார். நீங்கள் என்னென்னா அவருடைய வலதுகரத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய வலதுகரத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய அவருடைய கரத்துக்குள்ளாக நம்ம என்னென்னா அடங்கி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் பேதுரு சொல்கிறார், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு. இன்றைக்கி நம்மளால் அந்த காரியத்தை மாத்திரம்தான் செய்ய முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக்கா. தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா அவர் யுத்தத்தில் பார்த்திங்கன்னா ஜெயபலமானவர். கர்த்தரே என்னென்னா யுத்தம் செய்கிற தேவன். அதனால் இந்த மாதத்தில் எந்தெந்த காரியத்திலேருந்தெல்லாம் இதுவரை விடுதலை பெறாமல் எந்தெந்த காரியம் எல்லாம் அந்த நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுத்து கொண்டிருந்ததோ அவருடைய வல்லமை உள்ள நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி இந்த மாதத்தில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்வார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அவருடைய கரமானது நம்மோடு கூட இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் கிருபையினால் நம்மை பார்த்திங்கன்னா தாங்குகிறார். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று பார்த்திங்கன்னா தாவீது சொல்வதை
நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சர்க்கலான வாழ்க்கை வழியாக தான் பார்த்திங்கன்னா கடந்து போய் கொண்டிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா தோல்வியாக தான் காணப்பட்டு கொண்டிருக்குது. அவங்க அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுறதான உங்களுக்கு அதிலிருந்து ஜெயம் பெறுவதற்காக தேவன் தேவையான கிருபைகளை அவர் பார்த்திங்கன்னா கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிருபையை அதிகமாக பெற்று அனுபவித்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாவீது தான். ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் பார்த்திங்கன்னா அந்த கிருபையை பெற்றிருந்தாங்க. மோசே முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான கிருபையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கிருபை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா தகுதி இல்லாத ஒருவரை பார்த்திங்கன்னா தகுதியாக்குவது. அதாவது என்னென்னா, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு தகுதி மிகவும் கம்மியாக இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலைமையில் வைத்திருப்பார். காரணம் என்னென்னா, அவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாக அந்த கிருபையானது பார்த்திங்கன்னா மேலே மேலே பார்த்திங்கன்னா கொண்டு போகக்கூடியதான கிருபை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாவீது பாருங்கள், ஆடு மேய்க்கிறவனாக தான் காணப்பட்டான். கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்ததான தாவீதை பார்த்திங்கன்னா தேவன் அரசனாக பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணினார். அவன் பாருங்கள் 40 வருடமாக அவனுடைய ராஜ்யபாரம் பார்த்திங்கன்னா நிலைத்திருந்தது என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுக்கு காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து அதுக்கேற்றதான கிருபையை அவன் பெற்றது நிமித்தம்தான். அந்த சங்கீதத்தில் எல்லா சங்கீதத்திலும் பார்த்திங்கன்னா அந்த கிருபை 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 என்பதை குறித்து அவன் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டே இருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதது, அதுக்கேற்ற தகுதி உங்களுக்கிடத்தில் இல்லாமல் காணப்படலாம். ஆனாலும் எந்த காரியத்துக்கும் தேவையான கிருபையை தருவார், தேவையான ஞானத்தை தருவார். ஒருவேளை நீங்கள் ஞானமற்றவர்களாக இருக்கலாம். அவரிடத்துல பார்த்திங்கன்னா அறிவு பொக்கிஷன், ஞானம் அறிவு பொக்கிஷன் என்கிறதான ஞான அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்டதான ஞான அறிவு, இப்படிப்பட்டதான பொக்கிஷங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் ஒருவனுக்கு தருகிறார்னா அதுதான் பார்த்திங்கன்னா கிருபை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம நினைக்கிறோம் படிப்பு அறிவினால் நம்ம என்னென்னா வளர்ந்துடலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி படிப்பு அறிவினால் நம்ம என்னென்னா மேன்மை அடைஞ்சிடலாம், படிப்பு அறிவினால் நல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விடலாம் என்று பார்க்குறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருந்தாலே போதும், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே வருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த மாதத்தில் அப்படிப்பட்டதான கிருபையானது பார்த்திங்கன்னா அந்த கிருபையானது அது தாங்குகிற கிருபை. அந்த கிருபையானது பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் பார்த்திங்கன்னா சூழ்ந்து கொண்டு இருக்கிறதான கிருபை. அந்த கிருபையானது பார்த்திங்கன்னா நம்மை பார்த்திங்கன்னா எந்தெந்த காரியத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் நம்மை பைத்தியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துலலாம் அந்த கிருபையானது உங்களை பார்த்திங்கன்னா உயர்த்தி வைக்கிற கிருபையாக காணப்படும். அதனால் அப்படிப்பட்டதான கிருபையை பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக, வலது கருத்துக்குள்ளாக நம்ம இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான கிருபையை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா கலங்காதீங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில வேலைக்கு போகும்பொழுது கூட ஐயோ இந்த இடத்துல போய் நம்மளால் சமாளிக்க முடியுமா, புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது யாருக்காக இருந்தாலும் எவ்வளவு, அதாவது எத்தனை வருஷம் சர்வீஸ் கண்டாக இருந்தால் கூட ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகும்பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். ஐயோ இங்கே போய் நம்மளால் சமாளிக்க முடியுமா, இருக்க முடியுமா, அவங்களால கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமான்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களை தகுதியாக்குகிறது தேவனுடைய கிருபை. நீங்கள் அதை குறிச்செல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் நேர்த்தியாக, அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் செய்கிற தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், நோவாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இந்த கிருபை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது, இந்த கிருபை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் எந்த விதமான அழிவுக்கும் நம்ம உட்பட மாட்டோம். நமக்கு எதிராக சத்துரு அநேக விதமான நம்மளை நிர்மூலமாக்குவதற்காக, அழிப்பதற்காக சத்துரு அநேக விதமான காரியங்களை கொண்டு வருவான். அதற்கு பார்த்திங்கன்னா தேவன் தேவையான, அதை எதிர்கொள்வதற்கு தேவையான கிருபையை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் புலம்பலில் பாருங்கள், புலம்பல் 3:22 அவர் சொல்கிறாரு பாருங்கள், நாம் நிர்மலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த கிருபை என்னென்னா காலை தோறும்
புதியவைகள் என்று சொல்லப்பட்டது. நான் அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த கிருபைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தாவீது அந்த கிருபையை பெற்று கொண்டது நிமித்தம்தான் தேவனே அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் மோசே பாருங்கள், 90ஆம் சங்கீதத்தில் தன்னுடைய ஜெபத்தில் சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையில் களி கூர்ந்து மகிழும்படிக்கு இந்த கால வேளையில் எங்களை உங்களுடைய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று. நீங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்து அந்த கிருபைக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த கிருபை அவர் தருகிற தேவனாக இருக்கார். எப்படி மன்னாவை அதிகாலை வேளையில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாரோ, அதேமாரி இன்னும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்தந்த நாளுக்கு ஏற்றதான கிருபையை பார்த்திங்கன்னா தேவன் அதிகாலை வேளையில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள், அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க, தேவன் அதுக்கேற்ற கிருபையை தருவார். இன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன காரியத்தில் எல்லாம் எதிர்கொள்ள போகிறீர்களோ அதற்கேற்றதான ஞானத்தை, அதுக்கேற்றதான தகுதியை எல்லாம் பார்த்திங்கன்னா கால நேரத்திலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம நம்ம இந்த உலகத்தில் எதை நாடி தேடி ஓடினாலும் ஓடுவதை காட்டிலும் நம்ம என்னென்னா தேவனுடைய கிருபையை நம்ம என்னென்னா நாடி தேடி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த கிருபையானது அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். நோவாவுடைய காரியத்தில் கூட பார்க்கலாம். பாருங்கள், பூர்வ பூமியையும் தேவன் அழிக்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். நோவாவுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைத்தது நிமித்தம்தான் அவர் என்னென்னா ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்கிறாரு. அவன் பேழையை உண்டு பண்ணுறான், எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா செய்கிறான். கடைசியில் பாருங்கள், அவனும் அவனுடைய குடும்பமும், பூர்வ உலகமும் அழிக்கப்பட்டாலும் அவனும் அவனுடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா அழிக்கப்படலை. உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கிருபையின் நிமித்தமாக உங்களுடைய குடும்பமும் காக்கப்படும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு காரியத்தை நம்ம ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் என்னென்னா நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னார். இன்றைக்கி ஒரு போட்டோ இதோ எது அதாவது தண்ணியில் மிதக்கக்கூடிய இது ஒரு போட்டெலாம் உண்டாக்குறது என்னென்னா தண்ணியில் வச்சு தான் அவங்க பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அவன் மலையே பார்க்காதவன், தண்ணியே பார்க்காதவன், அவன் பார்த்திங்கன்னா நிலத்தில் வச்சு பார்த்திங்கன்னா அவன் அப்படிப்பட்டதான பேழையை உண்டு பண்ணுகிறான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பேழையை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யார்? இன்றைக்கி ஒரு போட்டை நம்ம பண்ணினாலும் அந்த போட்டில் ஒன்றில் பார்த்திங்கன்னா மோட்டர் இருக்கும், இல்லாட்டி அதை ஆப்ரேட் பண்ணுறது நம்ம நினச்ச திசையில் போகிறதுக்கெல்லாம் திருப்புறதுக்கெல்லாம் அதுக்கு ஏற்றதான அனைத்து காரியங்களையும் வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் தேவை. அதை இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத இந்த துடுப்பில் போகிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா கையில் துடுப்பு இருந்தால் தான் அவன் ஒழுங்காக பார்த்திங்கன்னா அதை மிதக்க வச்சு அவனால் போக முடியும். இவனோட பேழையில் பாருங்கள், துடுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேழையை செஞ்சான், அதுவும் நிலத்தில் செஞ்சான். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஆண்டவரே கதவை வேறு அடைச்சிட்டாரு. எல்லோரும் உள்ளார போயிட்டானுங்க, கதவை வேறு அடைச்சாச்சு. ஆனால் பாருங்கள், அவனுக்கு என்ன நடக்கும்னு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவனே பார்த்திங்கன்னா பேழையை ஆப்ரேட் பண்ணார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அங்கே என்ன ஏதாச்சும் மிஷின் இருந்துச்சா, இல்லாட்டி யாராச்சும் துடுப்பு போட்டாங்களா, இல்லாட்டி மேலே ஏதாச்சும் மிதக்கிற மாரி ஏற்கனவே ஏதாச்சும் செக் பண்ணானா? ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா பூர்வ பூமி அழிக்கப்படத்தக்கதான வகையில் அப்படிப்பட்ட வெள்ளம் வந்த பொழுதும் பேழையானது அதற்கு மேலே பார்த்திங்கன்னா மிதக்கத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதே மாதிரி தான் தேவன் நமக்கு கொடுக்குறதான கிருபையும். கிருபை பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா அதிகமாக, அவர் பாருங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்ட கிருபையை குறித்து அவர் என்னென்னா அதிகமான கிருபையை அளிக்கிறாருன்னு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுது. அது என்னென்னா அதிகமான கிருபையை குறித்து பார்த்திங்கன்னா பூரண கிருபைன்னு இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள்லாம் இருக்குது. அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்திங்கன்னா பூரண கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அது நிமித்தம் தான் அவங்கள குறிச்செல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவனே, படிப்பறிவு இல்லாதவனே, அப்புறம் எப்படி இப்படிலாம் இவன் கல்லாதவனாச்சே, எப்படி இவன் இப்படி பேசுகிறான், எப்படி இவனுக்கு இப்படிப்பட்ட நாணம் எங்கேருந்து இருந்துச்சு? ஆண்டவராக இயேசுவை பார்த்தும் அதை தான் கேட்டாங்க.
இவருக்கு என்னன்னா இவரெல்லாம் கல்லாதவராச்சே, இவருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஞானம்லாம் எங்கேருந்து வந்துச்சு மாரி, இவன்லாம் நம்மளோட இருந்தவனுங்க தானே, ஆனால் ஏன் எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய இந்த மாதத்தில் எந்தெந்த காரியத்தெல்லாம் ஒருவேளை நீங்கள் குடும்பத்தை நடத்தக்கூட தகுதி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், அநேகருக்கு சமைக்கிறது கூட தெரிய தகுதி இல்லாமல் தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அதுக்கேற்ற கிருபையை தருவார். நம்ம முயற்சி எடுக்கணும். சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளும் செய்வோன்னா அது எப்படி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அது இனிமையாக இருக்கிற மாதிரி தேவன் மாற்றி தருவார். ஏன்னா அது என்னென்னா தேவன் தான் கிரியை செய்கிறது. அது உப்பா அள்ளி அதிகமாக போட்டாலும் சரி, சீனியை அள்ளி அதிகமாக போட்டாலும் சரி, அது கேட்ட கிருபை. அதனால தான் பாருங்கள், சமைக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன அது கேட்ட கிருபையை தேவன் தருவார். எதை முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணும்னு தெரியலனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னென்னா ஒரு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர் என்னென்னா கரெக்டாக நடத்துவார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலலாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், அநேகர் எனக்கு தெரியும், ஒரு அம்மாலாம் படிப்பு, அதாவது என்னென்னா மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் அது ஒதுங்கினது கிடையாது. ஒரு படிப்பறிவே இல்லாத அம்மா. அந்த அம்மா பார்த்திங்கன்னா டங்ஸில் இங்கிலீஷில் அவ்வளோதான் பேசுவாங்க. அதுமாரி அவ்வளோ கிளியராக அந்நிய பாஷையில் பேசும்பொழுது அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட கிருபையை அளிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய. அதனால் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபையானது என்னை தாங்குகிறது என்று பார்க்குறோம். அவருடைய கரம் பார்த்திங்கன்னா கிருபையினால் நம்மை பார்த்திங்கன்னா தாங்குகிற கரமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா வசனத்தினாலே நம்மை தாங்குகிறார். எபிரேயர் 1:3 நாம் பார்க்கும் பொழுது அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்று சொல்லப்பட்டது. அவருடைய கரம் பார்த்திங்கன்னா வசனத்தினால நம்மை தாங்குவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம நினைக்கலாம், வசனம் பார்த்திங்கன்னா வேதத்தில் எத்தனையோ விதமான காரியங்களை எல்லாம் வசனம் செய்திருக்கிறது. அந்த வசனத்தை அந்த வசனத்தினால் தேவன் உங்களையும் என்னையும் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஆகாரம் இல்லையே, எனக்கு என்னுடைய குடும்பத்தில் சரியான சௌரசனம் இல்லையேன்னு. உங்களுக்குள்ளாக வசனம் இருந்துச்சுன்னா போதும், அதற்கேற்ற பலனை தேவன் தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய வசனத்தை அனுப்பி பார்த்திங்கன்னா தேவன் அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா கிரியை செய்கிற தேவனாக இருக்கா. அந்த வசனம் பார்த்திங்கன்னா ஜீவனுள்ள வசனம், அந்த வசனம் பார்த்திங்கன்னா வல்லமை உள்ள வசனம். அந்த வார்த்தையினால் பார்த்திங்கன்னா வசனமாகிய வேலியினாலே நம்மளை எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் அவர் வேலி அடைக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான வசனத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அவருடைய கரம் நம்மளோடு இருக்கும் பொழுது அந்த வசனத்தினால் தேவன் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பாருங்கள், அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா உச்சரித்து பாருங்கள், கடலுக்கு ஒரு எல்லையை நியமித்தார். இம்மட்டும் மிஞ்சி வராதே, உன்னுடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று அவருடைய வார்த்தையை அங்கே சொன்னார். இன்ன வரைக்கும் பாருங்கள், அந்த கடல் கீழ்ப்படிந்து போய்கொண்டே இருக்கிறது. வருது போகுது. ஆனால் என்னைக்கு அதை வச்சே மனுஷனுக்கு அறிவை உணர்த்தணும்னு அவர் நினைக்கிறாரு, அப்போ பார்த்திங்கன்னா எல்லையை மீற வைக்கிறாரு. அதுக்கு எதிராக யாருமே நிற்க முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கும் பாருங்கள், அந்த அலையின் பெருமையை அடக்குவதற்காக எவ்வளவோ பெரிய டன்னு கணக்கில் உள்ள கல்லெல்லாம் கொண்டு போய் கடலை ஓரத்தில் இறக்குறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதனுடைய அலையை அதை தாண்டி வர முடியாமல் யாராலையுமே பண்ணவே முடியல. கடலுக்கு யாராச்சும் எங்கேயாச்சும் செவுறு கட்டினானுங்களா? எதையுமே ஒன்றுமே பண்ணவே முடியல. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா அந்த இயற்கையானது கீழ்பட்டுருக்குது. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் நம்ம கீழ்ப்படுகிறோம். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தைக்கு இன்று வரை பார்த்திங்கன்னா அது கீழ்பட்டு போய்கொண்டே இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வசனமானது பார்த்திங்கன்னா நம்மை பார்த்திங்கன்னா குணமாக்குகிறதாக காணப்படுகிறது. அதை தான் பார்த்திங்கன்னா தாவீது சொல்கிறார், சங்கீதம் 107 சங்கீதம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாதி இல்லாதவர்களை யாருமே கிடையாது. யாருக்கும் ஏதாச்சும் ஒவ்வொரு வியாதி இருந்து கொண்டிருக்குது. சிலருக்கு என்னென்னா வெளியே சொல்கிறாங்க, சிலர் என்னென்னா சொல்லாமல் மறைமுகமாக பார்த்திங்கன்னா அப்படியே இருந்து கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய வசனத்தினால் தாங்கும் பொழுது அது எப்படிப்பட்டதான கொடிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி அந்த வியாதியிலே நீங்கள் அழியாதபடிக்கு தேவன் உங்களை பார்த்திங்கன்னா விடுவிப்பார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதத்தில் தேவன் அப்படிப்பட்ட அதாவது பிள்ளைகளின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் பார்த்திங்கன்னா பிள்ளையின் அப்பமாகிய பிள்ளையின் அப்பம் என்னென்னா தெய்வீக சுகம். அநேக காரியங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெய்வீக சுகம் ஒன்று. அதாவது என்னென்னா எந்த விதமான மருந்து மாத்திரையும் இல்லாமல் கூட தேவன் பார்த்திங்கன்னா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதாவது என்னென்னா 18 வருஷமாக கூனிக்கெல்லாம் என்னத்தை ஏதாச்சும் மருந்தை கொடுத்தா நிமித்தினார், இல்லாட்டி கையை வச்சு எதுவும் நிமித்தினாரா? ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அந்த 18 வருஷம் கூனியெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே நிமிர பண்ணார். அதுமாரி 38 வருஷம் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனேன். அதெல்லாம் வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் வசனம், வேறு என்ன? அந்த வார்த்தை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கிரியை செய்கிறது. உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போனார். 38 வருஷம் படுக்கையாக இருந்தவன் உடனே குணமாகி போய் கொண்டிருக்கிறான். அதனால் நம்ம இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதான பலவீனம், சுகவீனம் மற்றும் என்னென்ன காரியம்லாம் காணப்படுகிறதோ, ஒருவேளை அடைக்கப்பட்ட கர்ப்பங்களாக கூட காணப்படலாம். தேவன் அதையெல்லாம் இந்த மாதத்தில் திறப்பார். அதனால் நீங்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதாவது என்னென்னா சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால தாங்குகிறார் என்றதான வார்த்தையும் பிரகாரமாக சர்வம் என்று சொல்லும் பொழுது அதில் நம்மளும் ஒரு அங்கமாக தான் நம்ம அடங்கியிருக்கிறோம். அதில் என்னென்னா வேறு இதை கிடையவே கிடையாது. சர்வன்றப்ப அனைத்து காரியத்திலையும் தம்முடைய வசனத்தினால தாங்குகிறார் என்று சொல்லும் பொழுது நம்மளும் அதில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது நம்மையும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான வசனத்தினால அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான வசனம், அதாவது என்னென்னா வசனத்தை கேட்டு, அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்டவர்கள் மீது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பாருங்கள், வசனத்தை கேட்டவர்கள் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதாவது வசனத்தை கேட்டவங்க மேலேயே பரிசுத்த ஆவியானவரை தேவன் இறங்க செய்யும் பொழுது உங்களையும் என்னையும் தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்க மாட்டாரா? நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவர் குணமாக்குவார். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வீக சுகம் வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா பூரண நல்ல பலனை தருவார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையே என்றதான வார்த்தையும் பிராரமாக. ஏனென்றால் அவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாக, அவர்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்தது நிமித்தமாக அவருடைய கோத்திரத்தில் ஒருவர் கூட பலவீனப்பட்டது கிடையாது. அவங்கள அப்படி தான் அவர் பார்த்திங்கன்னா சுமந்து கொண்டு வந்தார். அதனால தான் மோசே கடைசி நாட்களில் உபாகமத்தில் சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் நீங்கள் இந்த இடத்தில் வருமட்டுமாக நான் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறியீர்களான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அவ்வளோ தூரத்துக்கு பார்த்திங்கன்னா தேவன் உங்களெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவருடைய கரம் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா நம்மை சுமந்து கொண்டு வருகிற கரம், நம்மை பார்த்திங்கன்னா குணமாக்குகிற கரம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினால் தேவன் இந்த மாத்திரை தேவனை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் என்னென்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா தேவன் கொடுக்குறதான ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா நிபந்தனையோடு கூடியதான ஆசீர்வாதம் தான். ஏனோ தானோ என்று அப்படியே அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு போய்விட மாட்டார். இப்படிப்பட்ட இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் அவருடைய வலது கரத்திலிருந்து நாம் பெற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதான முதலாவது காரியம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்க வேண்டும். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 23 வசனம் 24 வசனம் வாசிங்களேன். அதில் பாருங்கள், தாவீது சொல்கிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும்,
ம் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கரத்தினால் தாங்குகிறார். கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மளை தாங்க வேண்டுமானால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானவர்களாக என்னென்னா நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக, இன்னும் மேலே உள்ள அதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காக என்னென்ன காரியமெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் கர்த்தரை எதிர்பார்க்கிற, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுக்கு அதாவது என்னென்னா தேவன் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்திங்கன்னா அனுதினமும் அவர் தாங்குகிறவர்களாக காணப்படுகிறார். அதனால தான் சங்கீதம் 103 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று. பாருங்கள், தாவீது சில தவறுகளை, எல்லா காரியத்தையும் சில தவறுகளை எல்லாம் பண்ணால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியம்லாம் பண்ணால், ஆனாலும் தேவன் உணர்த்தின பொழுது தேவனோடு ஒப்புரவாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்கிறவனாக காணப்பட்டது நிமித்தம்தான் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் பார்த்திங்கன்னா செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்ததே பார்த்திங்கன்னா பரிசுத்தத்துக்கு என்று தான் பிரித்தெடுத்தார். ஏனென்றா தேவன் பார்த்திங்கன்னா விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாதுன்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் பரிசுத்த அலங்காரத்துடனே என்னை தொழுது கொள்ளுதுன்னா பரிசுத்தம் என்றதான அலங்காரத்தோடு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அதாவது பரிசுத்தமானது ஆலயத்தின் நித்திய நாளாக நித்திய அலங்காரமாக இருக்கும் என்று சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு. அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? உங்களையும் என்னையும் தேவன் ஆலயமாக மாற்றியிருக்கிறாரு. இப்படிப்பட்டதான ஆலயத்தில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு. தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற, தேவனுக்கு பிரியமான அப்படிப்பட்ட பரிசுத்தமுடையவர்களாக காணப்படுகிறோமா? அதாவது நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்ததே என்னென்னா, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நடக்கும்படி தான் நான் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று அவர் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுத்ததனுடைய நோக்கமே அந்த பரிசுத்தம் தான். தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, தேவனுக்கு பிரியமான அப்படிப்பட்டதான பரிசுத்தம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவன் தேவனுக்கு பிரியமானவனாக பார்த்திங்கன்னா காணப்பட்டான். அதனால்தான் அவன் பாருங்கள், வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது என்று பார்க்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. பாருங்கள், நம்ம தேவனுக்கு பிரியமானவளை காணப்பட்டோன்னா நம்ம வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கி நம்முடைய வாயின் அறிக்கையினாலே சொல்கிறோம், எவ்வளோ நாட்களாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அது நடக்கவே இல்லையே என்று நம்ம அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறோம். ஆனாலும் என்னென்னா, தேவனுக்கு தானியேலுக்கு எப்படி வேண்டிக்கொள்ள தொடங்கின போது தேவன் எப்படி கிரியை செய்தார்? ஏன் நமக்கு கிரியை செய்யக்கூடாது? நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம காணப்படுவோம். முந்தைய ஒரு பாட்டே இருக்கும், பேசும் உமக்கு பிரியமானதை பேசும் தேவா, உமக்கு பிரியமானதை பேசும், நான் அதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படும் பொழுது அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களை கர்த்தர் பார்த்திங்கன்னா தாங்குகிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜெபத்தை, வேண்டுதல் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, சீஷர்கள் தைரியமாக வசனத்தை சொல்லத்தக்கதான வகையில் உம்முடைய கரத்தை நீட்டணும்னு.
நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் அடையாளங்கள்னாலும் அற்புதங்களினாலும் நடக்கும்படி செய்து பாருங்கள், பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி பாருங்கள், உங்களுடைய ஊழியக்காரர் பிணியாளிகளை சுகமாக்கணும், அதே நேரத்தில் தைரியமாக வசனத்தை போதிக்கணும்னு சொல்லி அவங்க வேண்டுதல் செய்கிறாங்க. தேவன் பார்த்திங்கன்னா அதை வாய்க்க செய்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்போ உள்ள சூழ்நிலையில் பாருங்கள், அவன் பொந்தி பிளாத்து ஏறுவதெல்லாம் பாருங்கள், அந்த சீசர்களை பிடித்து துன்பப்படுத்துகிற அந்த வேலையில் அவங்க உள்ளவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான வேண்டுதல் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்க. தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய கரத்தை நீட்டி அதை பார்த்திங்கன்னா வாய்க்க பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் இடத்துல பார்த்திங்கன்னா ஜெபாவி என்பதே கிடையாது. மற்றவர்களை பார்த்திங்கன்னா எனக்காக வேண்டி ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோமே ஒழிய நம்ம அதற்காக வேண்டி பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுத்து ஜெபிப்பதே கிடையாது. வேதத்தில் பார்த்திங்கன்னா கேட்கிறவன் எவனும் தான் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம தேவனிடத்தில் கேட்டோன்னா நம்ம நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மற்றொரு இடத்துல சொல்லி ஜெபிக்க சொல்லலாம், அவங்க நமக்காக வேண்டி ஜெபத்தில் தாங்குவார்கள். ஆனாலும் என்னென்னா நம்ம அதில் அதாவது என்னென்னா சின்சியர் இல்லாமல் நம்ம அதை கேட்காம நமக்காக வேண்டி அவங்க பரிந்து பேசுவாங்க, அவங்க பரிந்து பேசி நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கி கொடுத்துருவாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கிற காரியம் இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்குறவளாக இருக்கணும். அந்நாள் பாருங்கள், ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தால் அவளுக்கு பாருங்கள் எவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டுச்சோ அவளுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து அவளுடைய விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா தேவன் கேட்டு உடனே பார்த்திங்கன்னா பதில் கொடுத்தாரு. அவள் கேட்டதை காட்டிலும் அதிகமாக தான் பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். ஆனால் நம்ம தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா, கேட்டுக்கொள்கிறோமா? ஜெபிக்கிற குடும்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கிற குடும்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா உயர்த்துவார். ஜெபிக்கிற குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு உண்டு. ஜெபிக்கிற குடும்பத்தோடு கூட பார்த்திங்கன்னா கர்த்தர் இருந்து பலத்த காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா நடப்பிப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம எப்படி செய்கிறோம் என்பது தான் பார்த்திங்கன்னா முக்கியமான காரியம். தேவன் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்குறாரு. பாருங்கள், எத்தனையோ பேர் ஆண்டவர் இடத்துல குஷ்டரோகி எத்தனையோ பேர் வந்தார், கண்ணு தெரியாத குருடர்கள் வந்தாங்க. எல்லாம் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவனை பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கூப்பிட்டு அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் அளித்தார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா பதில் அளிக்கிற தேவன். ஆனால் தான் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம பார்த்திங்கன்னா ஜெபிக்கிறவராக காணப்படும் பொழுது தேவன் நம்மை தாங்குகிறவராக. கடைசியாக பார்த்திங்கன்னா நாம் தேவனோடு கூட பார்த்திங்கன்னா நாம் தேவனை எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா விட்டு விடக்கூடாது. இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான காரியங்கள் கிடைத்தோன்னா தேவனை விட்டு தூரமாக போயிடுறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் கிடைத்தவுடன் போய்விடுறாங்க. இல்லாவிட்டால் சில காரியங்கள் தாமதமானாலும் பார்த்திங்கன்னா தேவனை விட்டு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. பாருங்கள், ஜெபத்தில் ஒரு ஜெபம் கூட பாருங்கள், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆசா தன்னுடைய தேவனை நோக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணுறான். அதாவது என்ன, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பாருங்கள், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வந்ததான இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையுன்னு. அதாவது என்னென்னா இவனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியனாகிய சேரா பார்த்திங்கன்னா யுத்தத்துக்கு வருகிறான். இவனிடத்தில் உள்ள இராணுவ பலம் 2,80,000. யுத்தத்துக்கு வந்தவர்களுடைய பலம் பார்த்திங்கன்னா 10,00,000 பேர். அதே நேரத்தில் 300 ரதம். இப்படிப்பட்டவர்களை ஜெயம் எடுக்க முடியுமா, மேற்கொள்ள முடியுமா? ஆனால் ஆசா பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொண்டான்.
கர்த்தரோடு ஒரு விண்ணப்பத்தை எடுக்கிறான். ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அந்த 10 லட்சம் பேரையும் பார்த்திங்கன்னா இவனுடைய கரத்தில் தேவன் ஒப்பு கொடுக்குறார். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜெயத்தை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிரியா என்றதான ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. அப்போவே தேவன் எச்சரிக்கிறாரு, நீங்கள் கர்த்தர் அடுத்த அதிகாரம் வசனத்தில் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர்களை விட்டீர்களே அவர் உங்களை விட்டு போய்விடுவார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எச்சரிக்கிறேன். ஆனால் எச்சரித்தும் பார்த்திங்கன்னா அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அடுத்த முறை பார்த்திங்கன்னா இதே ஆசா பார்த்திங்கன்னா 35 வருடம் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டு எல்லா காரியத்திலும் கர்த்தரையே முன்வைத்து ஜெயம் எடுத்தான். ஆனால் 36வது வருடத்தில் பார்த்திங்கன்னா அவன் மனுஷனை சார்ந்து கொள்ளுகிறவனாக இருந்தான். சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டான். அதுக்கப்புறம் அவனுடைய ராஜ்யபாரமே போய்விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இது எதற்காக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கர்த்தரை நாம் விட்டு விடுவோமே ஆனால் அவர் நம்மை பார்த்திங்கன்னா விட்டு விடுவார். அதனால தான் தாவீது எல்லா காரியத்திலும் சொல்கிறாரு. சங்கீதம் 73 சங்கீதம் 23 வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்வதை நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர் என்று. அதாவது என்னென்னா, நான் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறேன்னா உம்மோடு இருக்கிறேன். ஆமாம், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அதாவது என்னென்னா தாவீது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா கர்த்தரை அதனால தான் ஒரு இடத்துல கூட சொல்கிறேன், கர்த்தரை நான் என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், எல்லாம் அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாரு. அதனால் நான் எந்த விதத்தில் நான் அசைய மாட்டேன். அவர் நான் எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. இன்றைக்கி நம்மளை பாருங்கள், அநேக காரியங்கள் நம்மளை அசைத்து கொண்டு இருக்கிறது. அதாவது கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் வீட்டிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, என்ன துக்கமான காரியங்கள் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அந்த யோபை போல் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் போங்களான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் அசையாமல் இருந்தோன்னா எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ரெட்டத்தனையாக நமக்கு வரும். அது என்ன தான் இழந்தாலுமே சரி, என்ன தான் போனாலுமே சரி, அதற்கேற்ற ஃபுல்ஃபில்லை பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு தருவார். அதை காட்டிலும் ரெட்டிப்பாகவே தேவன் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம என்னென்னா தைரியமாக இருக்கணும். அதை தான் தேவன் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள். நீங்கள் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குமானால் அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையும் என்னென்னா ஒன்றும் என்னை பண்ண முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அதற்கேற்ற அதிகாரம் வல்லமை எல்லாம் தேவன் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் அப்படிப்பட்டதான கிருபையெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம தைரியமாக இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை விட்டுட்டு நம்ம பிடிக்கிறது நிமித்தம்தான் நமக்குள்ளாக இப்படிப்பட்டதான அதைரியங்கள் பார்த்திங்கன்னா வந்து கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பார்க்குறோம். அவன் சிறைச்சாலைக்கு போனான், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அடிமையாக விற்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான். எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா கர்த்தரை அவன் விட்டு விடவில்லை. அது நிமித்தமாக அவன் என்னன்னா கைவிடப்பட்டானா? எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்படவே இல்லை. தேவன் அவனை பார்த்திங்கன்னா எல்லா பாத வழியாக நடத்தி கொண்டு போனாலும் தேவன் அவனை அங்கே அதிபதியாக வைத்தார். அது அந்நிய தேசத்தில், அவனுடைய தேசத்தில் கூட கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா விட்டு விடக்கூடாது. அதை தான் அந்த 2 நாளாகமும் 15 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்கிறாரு. அது வாசிக்கணும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த மாதத்தில் நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக காணப்படுவோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஜெபத்தில் அவரிடத்தில் வைப்போம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தரை விடாமல் நம்ம என்னென்னா பற்றி கொள்ளுவோம். பாருங்கள், சூனமித்தியால் அந்த நேசரை விட்டது நிமித்தமாக அவள் மறுபடியுமாக பார்த்திங்கன்னா தெருவில் அலைஞ்சு தெரிஞ்சு, ஐயோ என்னுடைய நேசரை கண்டீர்களான்னு அலையிறா. அது நிமித்தமாக அவளுக்கு பார்த்திங்கன்னா அங்கே அனைத்து விதமான பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மறுபடியுமாக நான் என்னுடைய நேசரை நான் கண்டேன், அவரை நான் விடாமல் என்னுடைய தாயின் வீட்டில் கொண்டு வந்து விடுமட்டும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என்று அந்த சுனமித்தால் பார்த்திங்கன்னா சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய நேசரை விட்டு விடாமல் அவரோடு கூட காணப்படுவோம். நம்ம எதிர்பார்த்துருக்க காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க செய்வார். அதனால் தேவனுடைய கரத்தில் ஒப்போடுங்க. தேவன் தாமே தம்முடைய வலது கரத்தினால் நம்மை பார்த்திங்கன்னா அவர் தாங்குகிற தேவனாக, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் இந்த மாத்திரை நம்மை தாங்கி இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தலைக்கு பலகரத்தாலே தேற்றுகிறார், அவரிடது கையன் தலைக்கு பலகரத்தாலே தேற்றுகிறார். சோகமானே என்னில் பரந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என்னில் பரந்த கொடி நேசமே. நேசமே ஆத்மநேசரே சரணென்று ஜெபம் புஷ்பமம்மா பதினா